குஜராத் 60,600 கோடி, டெல்லி 53,980 கோடி, தமிழகம் 20,157 கோடி. 5வது இடத்துல இருக்கிறோம் அந்நிய முதலீடு. நாம 20,000 கோடியிலும் மகாராஷ்டிரா 1,25,000 கோடி இருக்காங்க. 5 மடங்கு முன்னாடி இருக்காங்க, 6 மடங்கு இருக்காங்க. அப்ப மகாராஷ்டிராவுடைய பொருளாதாரம் இப்ப இருந்து 10 வருஷத்துல எப்படி இருக்கும், நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குஜராத் 60,000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 3 அடுக்கு நம்மை விட மேல இருக்கிறாங்க. அவர்களை விட 3 பட்டு நம்ம கீழே இருக்கும். 10 ஆண்டுகள் கழித்து அங்கே தொழில் வளம் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பின்மை, 12ஆம் கிளாஸ் மட்டும் 8 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு எழுதி வெளியே வர்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சீட், ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கல் காலேஜோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல 1,20,000, இன்ஜினியரிங்ல 2,825, மெடிக்கல் 5,275. இது வந்து அரசு சீட். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12ஆம் கிளாஸ் யாரு பாஸ் பண்றாங்களோ 8ல் ஒருத்தருக்கு தான் அரசு சீட்டு கிடைக்குது. 7 பேர் தனியார் கல்லூரியை நோக்கி போறாங்க. அதான் துறையூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாங்க, அண்ணா எங்க ஊர்ல அரசு கல்லூரியை துறையூர் சட்டமன்றத்தில். யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலத்தில் 8 குழந்தைகள் 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா 8ல் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அரசு சீட்டு இருக்கு, 7 குழந்தை தனியார் சீட்டு நோக்கி போறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு சர்வேயர், டிராப்ட்ஸ்மேன், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், எல்லா பொறுப்பும் முக்கியம் தான். கலெக்டர் முக்கியங்க, குரூப் 4 முக்கியம். ஆனா தமிழகத்தில் குரூப் 4 பரீட்சை எத்தனை பேர் எழுதுனாங்க தெரியுமா? 21 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. குரூப் 4 பரீட்சை இந்த மாநிலத்தில் கடைசியாக நடந்த குரூப் 4 பரீட்சை 21 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மிக மிக தெளிவா தெரியும். சட்டமன்றத்தில் திமுக சொல்றாங்க 31 லட்சம் பேர் நாங்க வந்த பிறகு 3 ஆண்டுகளை வேலை கொடுத்திருக்கின்றோம். ஆனா 21 லட்சம் பேர் குரூப் 4 பரீட்சை எழுதுறாங்க. 8ல் ஒருத்தர் மட்டும்தான் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போறாங்க, 7 பேர் தனியார் கல்லூரியை நோக்கி போறாங்க. இதையெல்லாம் நீங்க உத்து நோக்கி பாருங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தால் 10 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்? அடுத்து சாராய வருமானத்தை பாருங்க. திமுக வந்த பொழுது 2021-22 36,000 கோடி, 22-23 43,000 கோடி, 23-24 45,491 கோடி. இன்னைக்கு அடுத்த ஆண்டு 52,000 கோடியை எதிர்பார்க்கிறாங்க. இது சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம். 5,400 டாஸ்மாக் கடை, 45,000 கோடிக்கு மேல வருமானம். ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு நூலகம் டாஸ்மார்க்கை விட குறைவா இருக்கு, 4,661. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 2,127, அதுவும் டாஸ்மார்க் விட குறைவா இருக்கு. டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா அரசினுடைய குறியீட்டின்படி 5,329. இதைத்தான் நம்முடைய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சொன்னாங்க, ஒரு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது பள்ளி கல்வியா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், சாராய வருமானம் வருவதை தடுப்பதாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும், அரசு நூலகங்களை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும். இதையெல்லாம் பாடி மாநில அரசுடைய கடன் 20-21 5,68,000 கோடி, 21-22 6,56,000 கோடி, 22-23 7,41,000 கோடி, 23-24 ஆண்டுல 8,34,000 கோடி. அடுத்த ஆண்டு 9,50,000 கோடிக்கு போக போறோம். இந்தியாவில் முதலாக ஒரு அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக 2026 அந்த மாநிலமாக நாம் ஆகியிருப்போம். அருமை சகோதர சகோதரி, இந்த குறியீட்டெல்லாம் பாருங்க. இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி இல்லை, இன்னொரு பக்கம் கலாச்சார சீரழிவு. மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் செங்கோலில் ஆரம்பித்து கலாச்சார சீரழிவை பத்தி பேசினாங்க. இன்னொரு பக்கம் லஞ்சலாவண்யம் அதிகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, சட்டம் ஒழுங்கு யாருக்கும் கூட உயிருக்கு உத்தரவாதம் தமிழகத்தில் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஆட்சியும் உங்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. ஆனால் அருமை சொந்தங்களே, நம்ம பேசிக்கிட்டே இருக்கு. இந்த தரவுகள் எல்லோருக்கும் தெரியும், தெரியாத தரவுகள் கிடையாது. பேப்பர் படிக்கக்கூடிய எல்லோருக்கும் இது கண்டிப்பா தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். இதை எப்படி கடைக்கோடிக்கு நாம் எடுத்துட்டு போறோம், அதுதான் முக்கியம்.